முகமது சதக் தஸ்தகீர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மீன்கள் மற்றும் விவசாயம் இரண்டையும் ஒருங்கிணைத்த முறையில் அக்வாபோனிக்ஸ் விவசாயம் மாணவர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் அக்வாபோனிக்ஸ் முறையில் ஒருங்கிணைத்த விவசாயம் செய்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. இது மாணவர்களையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த அக்வாபோனிக்ஸ் விவசாயம் என்பது மிக குறுகிய இடத்தில் மிக குறுகிய அளவு தண்ணீர் மற்றும் மண்ணை கொண்டு செய்வதாகும். இதில் முதல் முறையாக நெற்பயிர்கள், மீன்கள் இரண்டையும் ஒருங்கிணைத்து விவசாய முறையில் செய்யப்பட்டுள்ளது. மீன்கள் உணவாக அதில் உருவாகக்கூடிய பாசியை உண்கிறது. மீன்களின் கழிவு பொருளான அமோனியம் பயிர்களுக்கு உரமாக பயன்படுகிறது. பெரும்பான்மையாக பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் இந்த மீன்களுக்கு உணவாகிறது. இதனால் அந்த பயிர்களுக்கு தேவையான உரமும் பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை முறையில் நாம் பயன்படுத்தாமல் இயற்கை விவசாயமாக பயன்படுகிறது. இந்த முறை விவசாயமானது நாம் வீட்டில் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருட்களை வைத்தே செய்து காண்பிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக இதை செய்து காண்பிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் இதை கற்றுக்கொண்டு அவரது இல்லங்களிலும் இம்முறையில் ஒருங்கிணைந்த விவசாயம் அக்வாபோனிக்ஸ் முறையில் செய்து பயன்பட அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இது பற்றி மாணவர்களையே கேட்டபோது, மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று உணவாகும். அதற்கு விவசாயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் விவசாயம் குறைந்து வரக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான அக்வாபோனிக்ஸ் விவசாயிகள் பற்றி நாங்கள் அறிந்ததில்லை. முதல் முறையாக இது பற்றி அறிந்துள்ளோம். இது எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் நாங்களாகவே இதை செய்ய முடியும் என்பது எங்களுக்கு புலம்படுகிறது. தங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை எங்களது சிறிய இடத்தில் மற்றும் மாடிகளில் இது போன்ற அமைத்து இயற்கையான விவசாயம் மூலம் எந்த ஒரு வேதிப்பொருட்கள் கலக்காமல் சுத்தமான காய்கறிகளை பெறுவதற்கு இது வழிவகை செய்கிறது. எனவே இந்த விவசாயம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதனை ஒவ்வொரு மாணவர்களும் எங்களது வீடுகளில் செய்து பார்ப்போம் என தெரிவித்தனர்.